எஸ்பெஷலி அந்த ஐடியில் வேலை செய்கிற மக்களுக்கு பயமுறுத்தியே வச்சிருக்கிறாங்க. எப்படி ஒரு சர்க்கஸில் இருக்கின்ற ஒரு புலியையும் சிங்கத்தையும், அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புலியையும் சிங்கத்தையும் அந்த சர்க்கஸ் மாஸ்டர் ஒரு சின்ன சவுக்கு வச்சு எப்படி மிரட்டிக்கிட்டு இருக்காரோ, அது அந்த சவுக்கு இல்லைன்னா சிங்கம் அவரை கடிச்சு சாப்பிட்றோம். அந்த அளவு பவர்ஃபுல் சிங்கம், அந்த அளவு பவர்ஃபுல் புலி. ஆனாலும் எப்படி மிரட்டிட்டு இருக்காரோ அந்த மாதிரி ஐடி கம்பெனிகள் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு எம்ப்ளாயீஸை, பவர்ஃபுல்லான ஒரு மேன் பவர்ஸை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க உண்மை. இதை நான் எங்கே மேடை போட்டு பேச சொன்னாலும் நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கின்றேன். ஏன்னா இவ்வளவு ஒரு டேலண்டபிள் இருக்கின்ற பர்சன்ஸ் உலகிலேயே இந்தியாவில், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டை விட்டால் ஆளுங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க அந்த யூஎஸில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை விட்டு போனால் அங்கே மட்டும் என்ன பண்ண முடியும்? ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவங்க தேடிக்கிட்டு இருக்கணும். இல்லைனா வீசா பீரியட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்தியாவுக்கு தான் திரும்பி வரணும். அங்கே வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை இங்கே இந்தியாவில் அவங்களால வந்து லீட் பண்ண முடியுமானாங்க? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வாழ்ந்து பழகிட்டு இருப்பாங்க. இங்கே முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இந்தியாவின் பொருளாதாரத்திலையும் இந்த தாக்கத்தை உண்டு பண்ணும். ஒரு யூஎஸ் சிட்டிசனுக்கு இருக்கின்ற பாதுகாப்பு ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ் போய் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கிடையாது. அதனால் வெளியில் தொட்டி விட்டுறாங்க. அப்படி தொட்டி விடும்போது இங்கே வந்து இருக்கும்போது இங்கே இருக்கின்ற கம்பெனிலையும் எம்ப்ளாயீஸை வெளியில் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் இருந்து வெளியில் அனுப்பும்போது கண்டிப்பாக நம்மளால் போராட முடியும்.